ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரவா கச்சாயம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக, அதுவும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக, மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். ஒரு 3 நாள் வரைக்கும் இதை வச்சுருக்கலாம். அப்பயும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரவா கச்சாயம் செய்ய ஃபஸ்ட்டு வந்து சின்ன ரவை 1 கப் எடுத்துக்கோங்க. கப்பு எதுனாலும் சரி, பட் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் மைதாவும் சுகரும் எடுத்துக்கணும். அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஆல்ரெடி 1 கப் சின்ன ரவை எடுத்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதில் 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் ரவையை ஊற வச்சுடுங்க. இது வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஊற வச்சு. பாருங்கள், இப்போ அந்த தண்ணியில் நல்லா அந்த ரவை அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ரவை நல்லா ஊறி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் நாம் என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்சிருக்க அதே கப்பில் 1 கப் சுகர் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதே கப்பில் பாருங்கள், நான் மைதா எடுத்திருக்கேன். ஸோ மைதாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கப்புக்கு 1 வாழைப்பழம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 கப் எடுத்திங்கன்னா 2 பனானா எடுத்துக்கோங்க. பட் பனானா நல்லா பழுத்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்வீட் செம்மையாக இருக்கும். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைகிறப்ப தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு அந்த சுகர் அப்புறம் வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றாமல் அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் துருவின தேங்காய் அப்புறமா ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பட் அது இல்லாமையே நான் வந்துட்டு எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு சொல்கிறேன். 1/2 hour ஆகிடுச்சு பாருங்கள். சுகரில் இருந்த வாட்டர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரவா கச்சாயம் ரொம்ப ஹார்டாகிடும், உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பிசைஞ்சு பார்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. அதாவது இது வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் எண்ணெயில் போடுற அளவுக்கு அந்த மாதிரி ஃப்ளோயிங்காக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. ஃபஸ்ட்டு பிசைகிறப்ப தண்ணி விடாமல் தான் நம்ம பிசையணும். ஸோ தண்ணி விடாமல் பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour போல் ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்குது, இல்லை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடியே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொதுவாக எண்ணெய் நல்லா சுடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா வெந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கையில் போட வரலன்னா நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பொரியிற மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம 2 பக்கம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக வந்துட்டு எல்லா சைடுமே ப்ரௌனிஷாகவும் அதே மாதிரி கரெக்டாகவும் பொரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் இதோட பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இது நல்லா கரெக்டாக ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. அதே மாதிரி பபிள்ஸும் கொஞ்சம் அடங்கி இருக்குது. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், மேலே பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி மற்றதும் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம மீதம் இருக்க மாவையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு உள்ளார. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபியும் கூட. வெறும் 4 இன்க்ரீடியன்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.